எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாசத்துல தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு வர்றீங்களா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கு? நான் அநேக பிள்ளைகளுடைய சாட்சிகள் கேட்கிறேன். இந்த ஆன்லைன் மூலமாய் நீங்க மாறணும், உங்க குணங்கள் மாறணும், உங்க பேச்சு மாறணும், உங்க நட மாறணும். நீங்க ஏசப்பாவின் பிள்ளையா இந்த உலகத்துக்கு தெரியணும். இதற்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்க சுயத்துல, உங்க மாம்சத்துல, உங்களுடைய அறிவுல, உங்க ஞானத்துல நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகள் பார்க்கறதுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல, உங்க பர்சனல் வாழ்க்கையில ஏசப்பாவுக்கு முதலிடத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா இந்த காலை வேளையில ஏசப்பா யாரை நோக்கி பார்க்கிறார் தெரியுமா? அவர் உயர்ந்தவர், வல்லமை உள்ளவர். அவர் பாருங்க பராக்கிரமசாலி. அவரை குறிச்ச அநேக நாமங்கள் நம்ம வேதத்துல படிக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் பாருங்க 48 அவர் சொல்றாரு பாருங்க. மரியாள் சொல்றாங்க பாருங்க, ஏசப்பா பாருங்க மரியாளுடைய வயிற்றுல பெற்ற அவருடைய தாய் சொல்றா பாருங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தாழ்மை பாருங்க, அவர் எது சொல்றாரு? தாழ்மையின் அடிமை. அப்படின்னா நம்ம பாருங்க, நம்ம தாழ்மையா எவ்வளவுக்கு இருக்கிறோமோ, ஏசப்பாட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அவர் உங்க பக்கத்துல வந்துருவாரு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருமா. எனக்கு எல்லாமே தெரியும்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. அது போல நான் நல்லா இருக்கேன்னா நம்ம நல்லாவே இல்லை. ஏசப்பா தான் என்னை நடத்துறாரு, ஏசப்பா தான் என்னை தாங்குறாரு, ஏசப்பா தான் எனக்கு இந்த வேலை கொடுத்தாரு, ஏசப்பா தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு. நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரை உயர்த்திட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த காலை வேளையில கூட, இந்த இரவு வேளையில கூட யாரெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்பா நான் உங்களுடைய அடிமை, அப்பா நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை உருவாக்குங்க, நீங்க என்னுடைய குயவனுப்பா, நான் உங்களுடைய கரத்துல களிமண் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தாழ்மைப்படுறீங்களோ, இருதயம் ஒட்டைக்கப்பட்டு கண்ணீரால அவருடைய பாதத்தை நினைக்கிறீங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவர். இந்த 2025 நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம், ரொம்ப கவலையோட இருக்கலாம். கர்த்தர் என் மூலமா உங்களுக்கு சொல்றாரு, நீங்க உண்மையா இந்த 2026 கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்க போறாரு. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அதுபோல நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளையாய் அநேக ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பாருங்க, அவர் பாருங்க மகிமைப்படுத்துறத நீங்க பார்க்க போறீங்க. அதால லூக்கா 1:48 தாழ்மையில பாருங்க அந்த அடிமையை கர்த்தர் நோக்கி பார்த்தாரு. இது முதல் எல்லா சந்ததிகளும். அப்படின்னா அவர் பாருங்க இன்னைக்கு 2500 வருடங்கள் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இதா நம்ம இன்னைக்கு வரையும் பாருங்க அந்த ஏசப்பாவுடைய தாயை குறித்து பேசுறோம். ஏன் அவர் அந்த இடத்துல பாருங்க அந்த கற்பத்தை அவர் தெரிஞ்சு கொண்டார் பாருங்க, அந்த மரியாதை தெரிஞ்சு கொண்டார் பாருங்க. அதே போல நம்மளும் தாழ்மையா தேவனுக்கு முன்னாடி நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தை மாத்திரமல்ல, உங்க சந்ததியையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்காரு. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, உங்களை தாழ்த்துங்க. ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.